இன்றைய தினம் இந்த தையிட்டி விகாரை அமைந்துள்ள பொதுமக்களின் காணிகளை பொதுமக்களுக்கு கையளிப்பதற்காக நாங்கள் இன்று அவர்களுக்குரிய காணிகளை அடையாளம் செய்து அளந்து அவர்களுக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்காக இன்று காலை 8 மணியிலிருந்து அரசு அதிகாரிகள், அரசு அதிபர் மற்றும் தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் உட்பட கொழும்பிலிருந்து வந்திருந்த நில அளவை திணைக்கள அதிகாரிகள் மற்ற தொல்லியல் பொருள் திணைக்கள அதிகாரிகள் அனைவருமே இன்று வந்திருந்தோம். ஏனெனில் இந்த விகாரையானது எங்களுக்கு தெரியாத காலத்தில் எமது அரசாங்கத்துக்கு முன்பாகவே இந்த விகாரை அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் நாங்கள் இந்த விகாரை பொதுமக்களுக்கு சொந்தமான காணியிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பிட்டதன் பேரில் அந்த காணிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக இன்றைய தினம் நாங்கள் ஒரு முயற்சியை எடுத்திருந்தோம். ஆனால் அந்த முயற்சிக்கு காணி உரிமையாளர்கள் பல்வேறு அழுத்தங்களை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். முதலில் கடிதங்கள்லாம் கேட்டார்கள். நாங்கள் அந்த கடிதங்கள் எல்லாத்தையும் அவர்கள் கேட்ட மாதிரியே எழுதியெல்லாம் கொடுத்திருந்தோம். அதுக்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள் அதெல்லாம் லெட்டர்ஹெட்டில் தர வேண்டும் என்றார்கள். எங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்றார்கள். நாங்கள் எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்காகத்தான் நாங்கள் போராடி எல்லா அதிகாரிகளோடும் கதைத்து உள்ளுக்கு இருந்த பௌத்த துறவிகளோடும் இதை பற்றி கதைத்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்து அளக்க தொடங்கும் பொழுது கடிதத்தை தங்களுக்கு தர வேண்டிய அந்த கடிதத்தை உங்களுக்கு அந்த கடிதத்தின் கொப்பி நாங்கள் உங்களுக்கு தாரோம், நீங்கள் அதை பார்வையிடலாம். அவர் சொல்கிறார் அதை தாங்கள் லெட்டர் ஹெட்டில் போட்டு தந்தால் தான் தாங்கள் அக்செப்ட் பண்ணோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த முயற்சி இன்றைக்கு எங்களுக்கு இதாவது தோல்வி ஆயிட்டது. ஏனென்றால் அந்த காணி உரிமையாளர்களின் ஒத்துழைப்பு இன்மையால் இந்த முயற்சி இன்றைய தோல்வியாகிவிட்டது. எனவே இது தொடர்பில் நாங்கள் இனி அடுத்த நடவடிக்கை தான் போகணும். இனி பொதுமக்கள் அவை தான் காணி உரிமையாளர்கள் இனி அடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்கும். கொழும்பில் புத்தசாசன அமைச்சிலே நடைபெற்ற கலந்துரையாடலின் பிரகாரம் புத்தசாசன அமைச்சினுடைய செயலாளருடைய எழுத்து மூல அறிவுறுத்தலின் பிரகாரம் இன்றைய தினம் கொழும்பிலிருந்து புத்தசாசன அமைச்சினுடைய அதிகாரிகள், நில அளவை திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் உட்பட யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய உத்தியோகத்தர்கள் சகிதம் நாங்கள் இன்று இந்த காணி அளவீட்டு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தோம். அந்த வகையிலே காணி உரிமையாளர்கள் 42 பேர் ஏற்கனவே இந்த பிரதேச செயலாளர் மூலம் பதிவு செய்திருந்தார்கள். தங்களுடைய காணியை அடையாளப்படுத்துவதற்காக அனுமதிக்குமாறு அந்த அனுமதிக்கப்பட்ட 42 பேரையும் நாங்கள் உள்ளே எடுத்து அவர்களை இந்த காணி அளப்பதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்த போது அவர்கள் ஒவ்வொரு விதமான கோரிக்கைகளை வைத்தார்கள். முதலிலே நில அளவை திணைக்களத்தினுடைய கொழும்பு அதிகாரிகள் வந்திருந்தார்கள். அவர்களிடமிருந்து கொழும்பிலிருந்து வந்த சிங்கள உத்தியோகத்தலை அளக்க வேண்டிய தேவையில்லை, தமிழ் உத்தியோகத்தலை கொண்டு அளவுங்கள் என்று கோரினார்கள். அதற்கும் நில அளவை திணைக்களத்தினர் சம்மதம் தெரிவித்தார்கள். அதன் பின்னர் இது சம்பந்தமாக அவர்கள் ஒரு கடிதத்தை தந்து அதிலே எங்களை ஒப்பமிட்டு தருமாறு அரசாங்க அதிபருக்கு முன்னிட்ட கடிதத்தை தந்திருந்தார்கள். அதிலே பல்வேறுபட்ட நிபந்தனைகளை பொருத்தமற்ற நிபந்தனைகளை கூட விதித்திருந்தார்கள். ஆகவே நாங்கள் சொன்னோம், நாங்கள் இந்த காணிகளை மக்களுடைய காணிகளை மக்களுக்கு வழங்கக்கூடிய நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் உங்களுக்கு இந்த காணி அளக்கின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு கடிதத்தை தருகின்றோம் என்று சொல்லி நாங்கள் உத்தியோகபூர்வமான கடிதத்தை அதில் அந்த குழுவை சேர்ந்த 6 உறுப்பினர்கள் என்று இந்த அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், அதேபோல் புத்தசாசன அமைச்சினுடைய அதிகாரிகள் மற்றும் ஒனூர் சேர்மன் உட்பட அதிகாரிகள் கையொப்பமிட்டு நாங்கள் அந்த கடிதத்தை வழங்கிய போது அந்த கடிதத்திலே எந்த விதமான ஒரு லெட்டர் ஹெட்டிலே கடித தலைப்பிலே அந்த கடிதத்தை வழங்குமாறு கூறியிருந்தார்கள். நாங்கள் சொன்னோம் 6 அதிகாரிகளும் வேறு திணைக்களத்தை சேர்ந்த நாங்கள். ஆகவே தெல்லிப்பளை பிரதேச செயலாளருடைய லெட்டர் ஹெட்டிலே நாங்கள் அந்த கடிதங்களை வழங்க முடியாது என்று இறுதியாக நாங்கள் தெல்லிப்பளை பிரதேச செயலாளருடைய பதவி முத்திரையோடு அவருடைய கையொப்பத்தை இறுதியாக இட்டு நாங்கள் அந்த கடிதத்தை வழங்கின போது அவர்கள் ஒரு சிறிய விடயத்திற்காக ஒரு கடித தலைப்பிலே இந்த கடிதம் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு காரணத்திற்காக அவர்கள் நாங்கள் அளக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். நாங்கள் காலை 8 மணிக்கு இந்த பிரதேசத்திற்கு நாங்கள் எல்லோருமே வந்தோம் இந்த பொதுமக்களுக்குரிய காணிகளை அளவீடு செய்வதற்காக. ஆனால் அவர்களுடைய இத்தகைய நடவடிக்கை உண்மையிலே இந்த காணி அளவீடு தொடர்பான ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பதற்குரிய நடவடிக்கையை எங்களால் எடுக்காமல் முடியவில்லை. ஏன்னா நாங்கள் கொழும்பில் நடைபெற்ற கூட்டங்களிலே இந்த காணிகளை அளக்கின்ற போது இந்த காணிக்குரியவர்களும் சமூகம் அளிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்ததன் அடிப்படையிலே அமைச்சு அல்லது அந்த குழுவினர் இந்த காணியிலே இந்த பொதுமக்களையும் அளப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு எழுத்து மூலமான அறிவுறுத்தலை நாங்கள் வழங்கியிருந்தோம். ஆகவே இன்று உண்மையிலே கொழும்பிலிருந்து வந்த அதிகாரிகள் நாங்கள் எல்லோருமே காத்திருந்து எந்த விதமான முடிவும் அவர்களாலே அந்த சொல்லப்பட்ட விடயம் ஒரு பொருத்தமான காரணத்தை கேட்டிருந்தால் உண்மையிலே நாங்கள் அதிலே
நியாயபூர்வம் இருந்தால் நாங்கள் கேட்டுக்கலாம். ஒரு கடித தலைப்பிலே கடிதங்கள் தரப்படவில்லை அல்லது கடித தலைப்பிலே அந்த எங்களுடைய கையொப்பமிடவில்லை என்று சொல்லுகின்றது எந்த விதத்திலும் ஒரு நியாயபூர்வமான அல்ல ஒரு பொருத்தமற்ற விடயமாக இருக்கின்றது. ஆகவே இது உண்மையிலே எங்களுக்கு வேதனை அளிக்கின்றது. ஏனென்றால் இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் கௌரவ மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைவருமே இது விடயங்களிலே நாங்கள் கூடிய அக்கறை எடுத்து செயற்பட்டிருந்தோம். ஆனால் இன்று அவர்கள் இந்த ஒரு கடித தலைப்பிலே கையொப்பமிடையில்லை என்று சொல்லுகின்ற ஒரு பொருத்தமற்ற அந்த கோரிக்கையின் காரணமாக இன்று இந்த அளவீட்டு பணி நடைபெறவில்லை. ஒருவருடைய காணி அளக்கப்பட்ட அவர் தன்னுடைய 2-3 எல்லைகளை மட்டும் காட்டியிருந்தார், முழுமையாக காட்டவில்லை. பிரதேச சபையின் பாதை அடையாளம் காணப்பட்டது. ஆனால் காணி உரிமையாளர்கள் தங்களுடைய இது தனியார் காணி என்ற ரீதியிலே காணியினுடைய உரிமையாளர்கள் வந்து தங்களுடைய எல்லைகளை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் நாங்கள் அவர்களை அழைத்து அவர்களிடம் இந்த வினயமாக இந்த கோரிக்கை முன்வைத்த போதும் அவர்கள் எந்த விதத்திலும் ஒரு பொருத்தமான ஆரோக்கியமான கோரிக்கை முன்வைத்திருப்பீர்களாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அதை பரிசீலித்திருப்போம். ஆகவே வேறு திணைக்களைச் சேர்ந்த அதிகாரிகள் ஒரு பிரதேச செயலகத்தினுடைய கடித தலைப்பிலே கையெழுத்து வந்தது பொருத்தமற்ற ஒரு விடயம். அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த விடயங்களை இன்று அறிக்கையாக அந்த கொழும்பிலிருந்து வந்த அதிகாரிகள் எங்களுடைய கையொப்பத்தோடு எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த குழு அடுத்த கூட்டத்தை கூடி அதுக்குரிய தீர்மானத்தை எடுக்கும். இன்று தையிட்டி விகாரையினுடைய தனியாருடைய காணிகளை அளவீடு செய்வதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அப்பொழுது காணி உரிமையாளர்களால் காணி உரிமையாளருக்கு வழங்குவதென ஒரு சொற்பதம் இருக்க வேண்டும் என கேட்டபோது அந்த சொற்பதத்தை உள்ளடக்கி கமிட்டியில் 7 பேர் உள்ளடக்கியதாக கையெழுத்துகள் வைக்கப்பட்டு அந்த கடிதங்கள் வழங்கப்பட்டிருந்தன. ஆனாலும் அது லெட்டேட்டில் வேண்டும் என கூறப்பட்டதன் காரணமாக இல்லை, ஒரு திணைக்களத்தினுடைய லெட்டேட்டில் பல்வேறுபட்ட ஆட்கள் கையெழுத்து வைக்க முடியும். அந்த திணைக்கள தலைவர் தான் கையெழுத்து வைக்க முடியும், இல்லை அந்த திணைக்களத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் கையெழுத்து வைக்க முடியும். இவ்வாறான சிறு பிள்ளைத்தனமான செயற்பாடுகள் மூலம் இன்றைய அளவீடுகளை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் இருந்திருந்தால் இந்த நில அளவீடுகின்ற ஒத்துழைத்திருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் எங்களுடைய பிரதேச சபையின் எல்லையிலிருந்து காட்டப்பட வேண்டும் என்று கேட்டதற்காக எங்களுடைய பவானி வீதியான எல்லை காட்டப்பட்டும் அந்த வீதியினுடைய எல்லைப்புறத்தில் உள்ள ஒரு காணியினுடைய உரிமையாளரும் தன்னுடைய காணியை காட்டியிருந்தார். ஆனால் இந்த பிரச்சனை நீண்ட காலமாக இழுத்துச் செல்வதன் மூலம் மக்களுடைய காணிகளை விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற நிலைமை தான் அவகாரமானது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இனி அடுத்த கட்ட நடவடிக்கை எவ்வாறு செய்வது என்பதை சிந்திக்க வேண்டிய தேவைப்பாடு எழுந்துள்ளது. ஏனென்றால் இது நான் நினைக்கிறது இன்னொரு அரசியல் கட்சிகளின் அழுத்தங்கள் இவர்கள் மீது பிரயோகிக்கப்படுகின்றன. குறிப்பாக இன்றைக்கு இந்த காணி அளவீடு செய்ய வேண்டும் என கஜேந்திர அளவீடு செய்ய வேண்டாம் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு கடிதத்தை அனுப்பியதன் மூலம் ஆரம்பத்திலிருந்து காணி அளவீடுகளுக்கு இவர்கள் சரியாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு சகல உத்தியோகத்தர்களும் இதை செய்து ஒரு வழங்குவதற்கான ஒரு முயற்சி மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் இதற்கு அந்த காணி உரிமையாளர் அரவாசிக்கு மேற்பட்டோர் விருப்பம் இருந்தாலும் ஒன்றிணைந்து தாங்கள் இருக்க வேண்டும் என்ற அந்த தேவைப்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் அந்த செயற்பாட்டுக்கு இடம் கொடுக்காமல் சென்றிருக்கின்றார்கள். ஒரு மனவருத்தத்தக்க செயல், ஒரு விடுவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தும் அதை விடுவிக்க முடியாமல் போனது. தையிட்டி காணி அளவீடு நிறுத்தப்பட்ட சம்பந்தமாக வெலிகாமம் வடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீபவானந்தராஜாவும் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளரும் மருதலிங்கம் பிரதீபனும் வெலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகீர்தனும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர்.